ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். நேர்களே வணக்கம், இது சாணக்கியா, நான் உங்கள் அருண். பிப்ரவரி 1 வருது, 31ஆம் தேதி வர 31ஆம் தேதி பட்ஜெட் கூட்டத்தொடர் துவங்குகிறது. மத்திய பட்ஜெட் 1ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. புது புது திட்டங்கள் வர இருப்பதா சொல்கிறாங்க. இன்கம் டேக்ஸில் அதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் மிடில் கிளாஸும் ஏங்கி நிற்கிறோம். நடக்கும் என்ற நம்பிக்கையும் ஒரு பக்கம் இருக்குது. வித் ரீசெண்ட் அப்டேட்ஸ் அண்ட் மீட்டிங்ஸ் சிலது நடந்ததாக சொல்லப்படும் நிலையில் இன்கம் டேக்ஸில் சில தளர்வுகள் இருக்கலாம் அப்படின்னு சிலர் சொல்லும் வகையில் அந்த நம்பிக்கை லைட்டாக ஒலுக்கிட்டு லைட்டாக அப்படியே ஓரத்தில் இருக்குது. ஆனாலும் நமக்கு இந்த புதிய திட்டங்கள் வருதுன்னு சொல்கிறாங்களே, உண்மையிலுமே அது என்னதான் நடக்குது அப்படின்ற கிளாரிட்டி பொதுவாகவே மக்கள் மத்தியில் இல்லை. அது ஒழுங்காக ஆட்சியாளர்கள் கொண்டு போய் சேர்க்கிறாங்களா அப்படின்னா அதுவும் இல்லை. அவங்ககிட்ட ஒரு பப்ளிக் ரிலேஷன்ஸ் கம்யூனிகேஷன்ஸே இல்லை அப்படின்றது தான் அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய, அதாவது பாஜகவில் இருக்கக்கூடிய பலரே குறையாக சொல்லக்கூடிய விஷயம். அப்படி இருக்க உண்மையிலுமே மக்கள் பயன்பெறணும் அப்படின்னா அந்த திட்டங்கள் வெளியில் போய் சேர்ந்தால் தான் மட்டும்தான் அவர்கள் பயன்பெற முடியும். பல விஷயங்கள் அவங்களுக்கே தெரியாமல் சைலண்டாக போகிறாங்க. அந்த திட்டங்கள் செயல்பாடு எப்படி நடந்திருக்குன்னு கூட தெரியறதில்லை. ஸோ இது பற்றின விஷயம் குழப்பமாக ஒரு கிரே ஏரியா போலவே தொடர்ந்து இருக்கக்கூடிய நிலைமையில் லாஸ்ட் 10 வருஷத்தில் இதை சாதிச்சிட்டோம் அதை சாதிச்சிட்டோன்னு பாஜகவும் மோடி அவர்களும் தொடர்ந்து ஒரு மார்த்தட்டி வரும் நிலையில் உண்மையிலுமே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும்ல. 10 இயர்ஸில் நடந்த டாப் 10 அச்சீவ்மெண்ட்ஸ் உண்மையிலுமே இது ஒரு அண்டர்டாக் விஷயம் போல இருந்திருக்கு. பாரு, நிறைய பேர் கவனிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 10 விஷயம், ரொம்ப முக்கியமான அந்த 10 விஷயம் குறித்து தான் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். கரெக்டாக பார்க்குறோம். இப்போ மோடி அவருடைய 10.5 இயர்ஸ், அதாவது 10 வருஷத்தில் இருக்கும். நம்ம 10வது வருட ஆட்சி காலத்தில் இருக்கும். 10 வருஷம் சொலையா முடிஞ்சுது. அடுத்து ஒரு ஹாஃப் வேல இருக்கும். இன்னொரு மே மாதம் வந்தால் அவருடைய 11th இயரும் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த 10.5 இயர்ஸ் ஆஃப் கவர்னன்ஸ் ஆஃப் மோடி அட் த ஹெல்ம் ஆஃப் டெல்லி அப்படின்னு சொல்லும்போது, டெல்லியில் இருந்துக்கிட்டு நாட்டே ஆட்சி செய்யும் இந்த 10 வருடத்தில் மோடி என்ன சாதித்தார்? 10 வருடத்தில் நடந்த 10 முக்கியமான மாற்றங்கள் என்ன? அதற்கான சாணக்கியாவின் சிறப்பு எக்ஸ்பிளைனர் தான் இது. வாங்க முக்கியமான இந்த 10 விஷயங்களை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஜன்தன் பேங்கிங் அப்படின்றது தான் வருது. ஏன் அப்படின்னா மக்கள் மத்தியில் ஒரு விஷயம் போய் சென்றடையணும் அப்படின்னா முதல்ல பேங்கே இல்லையே, உங்ககிட்ட பேங்க் வசதியே இல்லை, நீ எப்படி அந்த திட்டத்தை கொண்டு வருவ? உங்ககிட்ட பேங்கே இல்லையே, ஏடிஎம் கார்டே இல்லையே, அவங்ககிட்ட எப்படி அந்த திட்டத்தை கொண்டு வருவ? மார்க்கெட்டில் போய் இது போட முடியுமா? மார்க்கெட்டில் போய் அது பண்ண முடியுமா? அந்த இதில் இது பண்ண முடியுமா? சில்லறை தானே எல்லாமே, இங்கே எல்லாமே ரூபா நோட்டு பழக்கம் தானே அப்படின்னு ஏகப்பட்ட பேர் ஏளனமாக பேசிய போது ஒரு முக்கியமான அடிப்படை கட்டமைப்புக்கு தேவையான அடிப்படையான விஷயம் பேங்கிங். அந்த பேங்கிங் சிஸ்டமே இல்லாத ஒரு நாடாக நம்ம நாடு இருக்கேன்னு கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த ஜன்தன் யோஜனா. இந்த ஜன்தன் யோஜனா கொண்டு வரப்பட்ட போது பார்த்தோம்னா மார்ச் 2015 பார்த்தோம் அப்படின்னா ஜன்தன் அக்கௌண்ட்ஸ் பார்த்தோம்னா 14.72 crore 14 கோடியே 72 லட்சம் பேங்க் அக்கௌண்ட்ஸ் தான் நாட்டில் இருந்தது 2015 மார்ச்சில். அதுவே 2024 டிசம்பரில் பார்த்தோம்னா 54 கோடியே 26 லட்சம் அப்படின்னு உயர்ந்திருக்கு. 14 கோடியே 72 லட்சத்திலிருந்து 54 கோடியே 26 லட்சம் அப்படின்ற நம்பருக்கு உயர்ந்திருக்கு. எவ்வளோ பெரிய ஜம்ப் அப்படின்னு பார்க்குறோம். நாட்டு மக்கள் மத்தியில் எப்பேற்பட்ட அளவிற்கு பேங்க் அக்கௌண்ட்ஸ் பற்றிய விழிப்புணர்வு, பேங்க் அக்கௌண்ட்ஸ் வச்சிருப்பது எவ்வளோ நல்லது அப்படின்ற அந்த விஷயம் புரிஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். எவ்வளோ பேங்க் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் செய்யப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ஜன்தன் யோஜனா அந்த பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே பார்த்துருப்போம். 0 பேலன்ஸ் அக்கௌண்ட்டாக பெரும்பாலும் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டாக இருக்குது. ஸோ இது மிகப்பெரிய அளவில் இவ்வளோ பெரிய நம்பர் வந்திருக்கு அப்படின்னா ரூரல் இந்தியா, கிராமப்புற இந்தியா பயன்பெற்றிருக்கிறது அப்படின்றது தான் இதோடைய முக்கியமான மூலக்கரு. ஸோ உங்களுக்கு எப்பேற்பட்ட டிஃபரன்ஸ் இந்த ஜன்தன் பேங்கிங் வந்திருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இது பார்த்தோம் அப்படின்னா 269% growth 2015 மார்ச்சில் 14 கோடியில் இருந்து டிசம்பர் 2024 54 கோடின்னு வரதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா இது 269% வளர்ச்சி. இது ரொம்ப முக்கியமான விஷயமா இது இருக்கு. இந்த ஜன்தன் யோஜனாவில் பார்த்தோம்னா 2,40,000 டெபாசிட்ஸ், 2,40,000 கோடி டெபாசிட்ஸ் மொத்தமாக நடந்திருக்கு. அதில் உள்ள சேமிப்புலேருந்து எல்லாமே சேர்த்து பார்த்தோம்னா 2,40,529 crore. திருப்பி சொல்கிறேன், 2,40,529 crore. நீங்கள் 2,40,000 அப்படின்னோடனே 1,46,000 கோடி அப்படின்னா வேறு ஏதாவது ஹெட்லைன்ஸில் வந்திருக்கும் முன்னாடி 2010, 11, 12 காலத்தில். பட் ஆனால் அது வேறு ஹெட்லைன்ஸு, இது வேறு ஹெட்லைன்ஸு. என்ன அப்படின்னா டோட்டல் டெபாசிட் ஜன்தன் யோஜனாவில் மக்களின் வங்கி கணக்குகளில் ஜன்தன் யோஜனாவின் கீழ் ஓப்பன் செய்யப்பட்ட அந்த பேங்க் அக்கௌண்ட்ஸில் வந்த டெபாசிட்ஸ் பார்த்தோம்னா இத்தனை கோடி. இதோடைய பெனிஃபிஷரி டைப் பார்த்தோம் அப்படின்னா
டோட்டலாக பார்த்தோன்னா 54.26 கோடி. அந்த 54.26 கோடியில் உங்களுக்கு வந்து அர்பன் அண்ட் மெட்ரோ சிட்டிஸ் இடத்துல பார்த்தோம் அப்படின்னா 18.14, அதாவது 18 கோடியே 14 லட்சம் பேருக்கு மட்டும்தான் வந்து இந்த இதில் வந்து உங்களுக்கு அர்பன் அண்ட் மெட்ரோ சிட்டிஸ்லேருந்து இருக்காங்க. ரூரல் அண்ட் செமி அர்பன் அதாவது ஊரக பகுதி மற்றும் செமி ஒரு நகரமாக இருக்கக்கூடிய இடங்களில் பார்த்தோம்னா 36 கோடியே 12 லட்சம் பேருக்கு வந்து இதில் வந்து பேங்க் அக்கௌண்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஜன்தன் பயனாளர்களாக இருக்கின்றனர். எப்பேற்பட்ட அளவில் வந்து உங்களுக்கு ரூரல் ஏரியாவில் வந்து உங்களுக்கு பேங்கிங் சிஸ்டம் போயிருக்குன்னு பார்க்கணும். எப்போவுமே வந்து இந்த பேங்கிங் போன்ற விஷயங்களோ இல்லை ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் உட்பட பல விஷயங்கள், ஃபினான்ஸ் தொடர்பாக ஒரு பர்சனல் ஃபினான்ஸ், ஒரு தனிநபருக்கான அந்த நிதி மேலாண்மை உட்பட பல விஷயங்கள் பார்த்தோம்னா இது தொடர்பான விழிப்புணர்வு எப்போவுமே மேல்மட்டத்தில் ஒரு படித்தவங்க, இளைஞர்கள், சிட்டியில் இருக்கிறவங்க அப்படின்ட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்தோட பல நாடுகளில் இது இருக்குது. இந்த பிரச்சனையை அப்படியே அந்த பிரச்சனையாகவே தொடர்வதுக்கு காரணம் அந்த மேல்மட்டத்திலே இருக்குப்பா, அது கிரவுண்டுக்கே போகல அப்படின்றது. ஆனால் இந்த ஜன்தன் யோஜனா மூலியமா மோடி அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை இந்த விஷயத்தில் செஞ்சுட்டாரு. அவருக்கே தெரியாமலோ இல்லை அந்த ஒட்டுமொத்த கவர்மெண்ட் சிஸ்டமுக்கே தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் நடந்திருக்கு இந்த ஒட்டுமொத்தமாக பேங்கிங் செக்டார் மூலிமா கிராமப்புற மக்கள் மத்தியில். அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட வங்கி கணக்கு ஓப்பன் செய்யப்பட்டு மிகப்பெரிய அளவில் ஒரு நிதி மேலாண்மை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு முறைப்படுத்தல் பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்தில். ஸோ ஜன்தன் யோஜனா வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்திருக்கு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பிஎம் ஆவாஸ் யோஜனா. இது முன்னாடி பார்த்தோம்னா இந்திரா ஆவாஸ் யோஜனா அப்படின்னு இருந்தது, அது அப்படியே பிஎம் ஆவாஸ் யோஜனா அப்படின்னு பிரதமர் வீடு கட்டும் திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து மத்திய அரசு பெரும் நிதியையும் மாநில அரசு ஒரு நிதியையும் ஒதுக்கி இரண்டு அரசுகளும் சேர்ந்து நாடு முழுக்க ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு அரசுகளும் சேர்ந்து அப்படின்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த பிரதமர் ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா 3.2 crore ஹவுசஸ் வந்து சாங்ஷன் செய்யப்பட்டிருக்கிறது. 3.2 கோடி வீடுகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு அதில் 2.7 கோடி வீடுகள் வந்து முழுசா வந்து கம்ப்ளீட் செய்யப்பட்டிருக்கு. அதாவது 2 கோடியே 70 லட்சம் வீடுகள் முழுசா கம்ப்ளீட் செய்யப்பட்டிருக்கு. 74%, 74% ஹவுசஸ் ஆர் ஓன்டு பை உமன். 74% வீடுகள் பெண்கள் பெயரில் இருக்குது அப்படின்னா எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம்னு பார்க்குறோம். பெண் உரிமை, உமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடிய பலர் இந்த விஷயத்தை ஹைலைட் பண்ணி ஒரு நல்ல ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் கூட நடக்கிறது இல்லை அப்படின்றத பார்க்குறோம். 74% ஆஃப் ஹவுசஸ் ஆர் ஓன்ட் பை உமன் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்லி 67% ஹவுசஸ் ஹேவ் பீன் கன்ஸ்ட்ரக்டட் வித்தின் 10 months. அதாவது சாங்ஷன் செய்யப்பட்ட வெறும் 10 மாத காலத்திற்குள் உங்களுக்கு வந்து 67% வீடுகள் இந்த திட்டத்தின் கீழ் வந்து வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது அப்படின்றது மிகப்பெரிய விஷயம். ஒரு வீடு கட்டி முடிக்கிறதுக்குன்னா ஒரு 3-4 மாதம் 5 மாதம் ஆகலாம், ஒரு 6-7 மாதம் கூட ஆகலாம். ஓரளவுக்கு சின்ன வீடு அப்படின்னா, ஒரு பெரிய வீடு அப்படின்னா ஒரு கணக்காகும். ஆனால் 10 மாதத்துக்குள்ள கவர்மெண்ட் திட்டம் ஒன்று செயல்பாட்டுக்கு இவ்வளோ சீக்கிரம் வருது அப்படின்னா அன்னியின் படம் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ லேட்டாக இழுக்குன்னு. இது எவ்வளோ சீக்கிரம் வந்திருக்கு அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஸோ ஆவாஸ் யோஜனாவில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தோம் அப்படின்னா இந்திரா ஆவாஸ் யோஜனாவுக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். ஆவரேஜ் ஹவுசஸ் பில்ட் பெர் இயர், ஒரு வருஷத்துக்கு சராசரியாக எவ்வளோ வீடு கட்டுறாங்க அந்த அப்படின்னு பார்த்தோம்னா இந்திரா ஆவாஸ் யோஜனா, அதாவது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மோடி அவர்கள் வருவதற்கு முன்னாடி வரைக்கும் வாஜ்பாய் ஆட்சி காலம் உட்பட எல்லாத்திலுமே இருந்த அந்த பெயர் வந்து ஆவாஸ் யோஜனா வந்து இந்திரா ஆவாஸ் யோஜனா இருந்தது. ஸோ அதில் பார்த்தோன்னா ஒரு வருடத்திற்கு சராசரியாக 12 லட்சம் வீடுகள் தான் கட்டப்பட்டு வந்தது. இந்த திட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்ததுக்கப்புறம் 2014 அப்புறம் வந்தது பார்த்தோம் அப்படின்னா 33 லட்சம் வீடுகள் வந்து வருஷத்துக்கு சராசரியாக கட்டப்பட்டு வருது அப்படின்றது ஒரு முக்கியமான ரெக்கார்டாக இருக்குது. 2016 to 2024 இந்த 8 வருஷ காலத்துக்குள்ள இது வந்து 33 லட்சம் வீடுகள் வருஷத்துக்கு அப்படின்ற சராசரியில் எவ்ரி இயர் 33 lakhs அப்படின்ற கணக்கில் வந்து உங்களுக்கு வந்து வீடு கட்டிட்டு வராங்க. அங்கே 12 லட்சம் அப்படின்னு இருந்திருக்கு. 1985 2014 வரைக்கும், 1985 2014 வரைக்கும் மோடி அவர்கள் வருவதற்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 12 லட்சம் வீடு அப்படின்ற ஆவரேஜ். இப்போ பார்த்தோம்னா 33 லட்சம் அப்படின்ற ஆவரேஜ். முக்கியமான விஷயமா இது இருக்கு, சேஞ்ச் பண்ணியிருக்கு ரூரல் சைட்ஸில். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன். இந்த நாட்டில் வந்து ஐஐடி உருவாக்கினாரா மோடி, ஐஏஎம் உருவாக்கினாரா மோடி, என்னத்தை மோடி செஞ்சார் அப்படின்னு செய்யும் போது ஒரு முக்கியமான அடிப்படை விஷயத்தை செஞ்சிருக்காரு. ஏன் அப்படின்னா பல கிராமங்களில் பல வீடுகளில் இந்த நாட்டில் சுதந்திரம் கிடைச்சதுலேருந்து 70 வருஷம் 65 வருஷத்துக்கு வந்து கரண்ட்டே இல்லை, மலை கிராமத்துக்கே கரண்ட் இல்லை அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு நிறைய பேர் படத்தில் பேசி பார்த்துருப்போம். அந்த படத்தில் வந்த சீனை
உண்மையாலுமே செயல்படுத்தி அது வந்து அப்படி ஒரு ப்ராப்ளமே இருக்கக்கூடாதுன்னு கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இங்கே கீழே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய 2-3 திட்டங்கள். அதை செயல்படுத்தி காமிச்சிருக்காரு மோடி. இதை வந்து நிறைய பேர் வந்து சொல்ல மாட்டாங்க. மோடினால எப்போ சொல்லுவாங்கன்னா டிமானிட்டைசேஷன், ஜிஎஸ்டி, அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் மைனஸ் ரெண்டுமே சொல்லுவாங்க. அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா மோடி வந்து நல்லா கோவிடை நல்லா ஹேண்டில் பண்ணாரு. மோடி வந்து உலக லெவலில் பார்த்தீங்களா டிப்ளமசி எவ்வளோ சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு மோடி அவர்களை ஆதரிக்கக்கூடியவர்கள் கூட அது போன்ற விஷயங்களை சொல்கிறாங்களே தவிர இது போன்ற முக்கியமான விஷயத்தை எல்லாரும் மறந்துடுறாங்க. கோயம்புத்தூர் பார்க்குறோம். கோயம்புத்தூரில் ஒரு முக்கியமான ஒரு கிராமம் இருக்குது, மலை கிராமத்து மேலே. அந்த கிராமத்து மேலே வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு முதல் முறையாக சுதந்திரத்திற்கு பிறகு முதல் முறையாக மின்சாரம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை வந்து அந்த கிராமத்தில் கூடிய பழங்குடியின மக்கள்லாம் டான்ஸ் ஆடினாங்க. அப்போது முன்னாள் எம்எல்ஏ ஆறுக்குட்டி அவர்களும் மேலே சென்று அந்த கவுண்டம்பாளையம் தொகுதிக்கு உட்பட்டது அப்படின்றனால அப்போதைய எம்எல்ஏ 2021 முன்னாடி அவர் மேலே போய் அவரும் வந்து அந்த பழங்குடியின மக்களுடன் சேர்ந்து ஆடிட்லாம் வந்திருப்பார். ஸோ அந்த வீடியோலாம் ஒரு டைமில் ட்ரெண்ட் ஆகிருக்கும், உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த திட்டம் உட்பட இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா மத்திய அரசுடைய சௌபாகியா அப்படின்ற திட்டம், அந்த சௌபாகியா திட்டம் உட்பட பல விஷயங்கள்ல வந்து சௌபாகியா திட்டம் உட்பட இன்னும் இருக்கு சில திட்டங்கள். தீன் தயாள் உபாத்யா கிராம் ஜோதி யோஜனா அப்படின்ற திட்டம், இன்னொரு திட்டமும் இருக்கு ஸ்பெஷலைஸ்டு ஃபார் ட்ரைபல் பாப்புலேஷன். ஸோ இது போன்ற திட்டங்கள் மூலம் புரட்சி செய்யப்பட்டிருக்கு. அதன்படி பார்த்தோம்னா ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் வந்து தீன் தயாள் உபாத்யா கிராம் ஜோதி யோஜனா கீழ் வந்து 2014 லான்ச் செய்யப்படுது. இதன் கீழ் பார்த்தோம்னா 18,374 கிராமங்கள் வந்து எலக்ட்ரிஃபிகேஷன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. முழுசா வந்து அங்க மின் விநியோகம் வந்து முதல் முறையாக துவக்கப்பட்டிருக்கிறது இந்த நாட்டின் 18,000 கிராமங்களில். எவ்வளோ பெரிய ஹியூஜ் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு பார்க்குறோம். இந்த 18,000 கிராமங்கள் ஆகாமல் இருக்குன்னா எங்கெங்கன்னா புரிஞ்சுக்கணும். லெஃப்ட் விங் டெரரிசம் இருக்கக்கூடிய அஃபெக்டட் ஏரியாஸ், அதாவது மாவோயிஸ்ட், நக்சல் டெரரிசம் பாதிக்கப்பட்ட அடர்ந்த வனப்பகுதிகள் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து இந்த எலக்ட்ரிஃபிகேஷன் வந்து மின் விநியோகம் வந்து துவங்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப முக்கியமான குரூஷியலான சேஞ்சிங் ஃபேக்டராக இருந்திருக்கு. இந்த நாட்டில் வந்து எலக்ட்ரிஃபிகேஷன் வந்து வந்துச்சுன்னா, ரோடு வந்துச்சுன்னா, இது வந்துச்சுன்னா அவ்வளோதான் நீங்களும் அழிஞ்சிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கே வந்து மின்சாரம் வருவதற்கே எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய மாவோயிஸ்ட்டுகளும் நக்சல்களும் இருக்காங்களோ அங்கேயே வந்து இவங்க வந்து முழுசாக வந்து மின்சாரத்தை கொண்டு போய் சேர்த்துருக்காங்கன்றது ஒரு பெரிய ஒரு புரட்சி அப்படின்னு சொல்லலாம். ஆஸ் ஆஃப் 2022 5,97,464 வில்லேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா 100% வந்து எலக்ட்ரிஃபைடாக இருக்கு. அதாவது 2022 கணக்குப்படி மட்டும் இந்த நாட்டில் மொத்தமாக இருக்கக்கூடிய 5,97,464 5,97,464 கிராமங்கள் மொத்தமாக வந்து, அதாவது 100% வந்து மின்சாரம் கொடுக்கப்பட்டு மின்மயமாக்கப்பட்டிருக்கிறதுன்றது ஒரு பெரிய ரெக்கார்டா இந்த திட்டத்தின் கீழும் பண்ணியிருக்காங்க. அதே போல பார்த்தோம்னா சௌபாகியா திட்டத்தின் கீழ் 2.86 லட்சம் 8.6 லட்சம் கோடி வீடுகளுக்கு வந்து மின்சாரம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா பவர் ஜெனரேஷன் பார்த்தோம் அப்படின்னா 2014 விட 2024 மிகப்பெரிய அளவில் உயர்ந்திருக்கு. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பவர் ஜெனரேஷன், அதாவது மின்சார உற்பத்தி, நம்ம ஒரு காலத்தில் பார்த்துருப்போம் ராந்தல் வச்சுக்கிட்டே இருந்து 2010, 2011, 2009, 2008 அந்த காலத்தில் நிறையா உங்களுக்கு வந்து கரண்ட் கட்டு போகும், அப்போல்லாம் வந்து பார்த்துருப்போம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு காலத்தில் வந்து யூபிஎஸ் வாங்கியிருப்போம். யூபிஎஸ் வாங்க நேரம் பார்த்து கரண்ட் பவர் ஜென்ரேஷன் அதிகமாயிருச்சு. ஸோ இது போல ஒரு ட்ரெண்ட் வந்து ஒரு காலத்தில் நம்ம பார்த்துருப்போம் அப்படின்ற மாதிரி இந்த 2K கிட் அப்படின்னு சொல்கிற மாதிரி அது ஒரு என்ன ஏரான்னு கிளாஸிஃபை பண்ணணும் தெரியல, கரண்ட் போன ஏரா அப்படின்னு சொல்லணுமா என்ன தெரியல. அந்த டைமில் பார்த்தோம்னா நிறைய பேருக்கு அது ஞாபகம் இருக்கும். ஸோ அப்படி ஒரு நேரம் இருந்தது இல்லை, அது அப்படியே மாறி இருக்கு இந்த 10 வருஷத்தில். 2014 பிறகு பார்த்தோம் அப்படின்னா 79% மின் உற்பத்தி அதிகரிச்சிருக்கு. பவர் ஜெனரேஷன் பார்த்தோம் அப்படின்னா 79.5% வந்து 2014 அப்புறம் மட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா 2014 மார்ச்ல 2,48,544 மெகாவாட்டாக இருந்த மின் உற்பத்தி ஜூன் 2024 பார்த்தோம் அப்படின்னா 4,46,190 மெகாவாட்டா உயர்ந்திருக்கு. லிட்ரலி டபுள் ஆயிருக்கு. உங்களுக்கு வந்து இந்த டிஃபரன்ஸ் வந்து புரியும்னு நினைக்கிறேன். எவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை வந்து இந்த வந்து பவர் ஜென்ரேஷன் கொடுத்துருக்குன்னு பார்க்குறோம். அதாவது பவர் ஜென்ரேஷன் கூடியிருக்கு அப்படின்னா உங்களுக்கு அதிகமாக மின் விநியோகம் இருக்குன்றது மட்டும் இல்லை, மின் நுகர்வும் அதிகரிச்சிருக்குன்னு பார்க்குறோம். அதிக இடங்களில் கரண்ட் சப்ளை கொடுக்கப்பட்டதால் அதிக கரண்ட் தேவை வந்ததால் அதனால் உற்பத்தி அதிகரிக்கப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்தமாக இட்ஸ் அ ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ்னு எல்லா பக்கமும் ப்ளஸ்ஸாக மாறி இருக்கு இந்த பவர் ஜென்ரேஷனை பொறுத்தளவுக்கு. இந்த நாட்டில் வந்து பார்த்தோம்னா 2014 ஏப்ரலுக்கு மட்டும் 1,95,181 சர்க்கியூட் கிலோமீட்டர் வந்து டிரான்ஸ்மிஷன் அதிகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். எவ்வளோ பெரிய நம்பர் சர்க்கியூட் கிலோமீட்டர். அதாவது ஒரு சர்க்கியூட் கிலோமீட்டர் ஒரு எலக்ட்ரானிக்கல் அந்த எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் கூடிய ஒரு டேர்ம். ஸோ சர்க்கியூட் கிலோமீட்டர் 1,95,181 சர்க்கியூட் கிலோமீட்டர் வந்து டிரான்ஸ்மிஷன் புதிதாக இன்க்ரீஸ் செய்யப்பட்டிருக்கு 2014 ஏப்ரலுக்கு அப்புறம்.
அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த பவர் அவைலபிள் இன் ரூரல் ஏரியாஸ் 2015 2024 கம்பேர் செய்யப்பட்ட ஒரு நம்பர். 2015 பார்த்தோம்னா ரூரல் ஏரியாஸ் கிராமப்புற பகுதிகளில் ஒரு நாளைக்கு சராசரியா 12.5 மணி நேரம் மட்டும்தான் கரண்ட் இருந்திருக்கு. ஆனால் அது அப்படியே இப்போ 2024 பார்க்குறோம் 21.9 அப்படின்னு வந்து நிற்குது. ஸோ கிட்டத்தட்ட 22 ஹார்ஸ் அப்படின்னு இருக்குது. ஒரு 2 மணி நேரம் அப்படின்றது ஆன் ஆவரேஜ் கரண்ட் போயிருக்கு ஒட்டுமொத்த வருஷம். ஒட்டுமொத்தமாக எல்லா கிராமங்கள் எல்லா ஊரக பகுதிகள் நாட்டுக்கு ஒட்டுமொத்த ஊரக பகுதிகளோட சாம்பிள் எடுத்து அது ஒரு ஆவரேஜ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 2015 12 அப்படின்னு இருந்திருக்கு. அது வந்து 2024 21.9 அப்படின்னு வந்து நின்றுருக்கு. ஸோ உங்களுக்கு எப்போ பவர் ஜென்ரேஷன் பவர் அவைலபிலிட்டி பார்த்தோம்னா கூடி இருக்கு பல மடங்கு அப்படின்றது புரியுது. இது சீக்கிரம் 24 ஆகணும் அப்படின்றது எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விருப்பம். கேப் பிட்வீன் எனர்ஜி ரிக்வயர்மெண்ட் அண்ட் எனர்ஜி சப்ளைடு, அந்த ஆற்றல் அந்த எனர்ஜிக்கான தேவை வந்து எவ்வளோ இருக்குது, அதற்கான சப்ளை எவ்வளோ இருக்குது அப்படின்றதுக்கான அந்த கம்பேரிசன் இருக்குல்ல, டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அதுதான் இப்போ வந்து கேப் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறோம். 2013-14 நிதியாண்டில் பார்த்தோம் அப்படின்னா 4.20% 4.20% வந்து இருந்திருக்கு உங்களுக்கு 2013-14 நிதியாண்டில். அதுவே 2024-25 நிதியாண்டில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 0.10% மட்டும்தான் இருந்திருக்கு. 0% அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து பெரிய டிஃபரன்ஸே இல்லை. எவ்வளோ ரிக்வயர்மெண்ட் இருக்கோ அவ்வளோ சப்ளை இருக்குது. பெருசாக டிஃபரன்ஸ் இல்லை, கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா இருக்குது. இட்ஸ் அ மார்ஜினல் நம்பர். ஸோ மார்ஜினல் டிஃபரன்ஸ் மட்டுமே இருக்கக்கூடிய அளவில் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு வந்து பவர் ஜென்ரேஷன் நடந்திருக்குன்றதுக்கான சான்று இது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா டெலிகாம் ரெவல்யூஷன். டெலிகாம்னாலே 2010-11 காலத்தில் திருப்பி இன்னொரு பஞ்சாயத்து மன்மோகன்ஜி சிதம்பரம்ஜி அப்படின்னு சொல்லிட்டே வரும்போது 2G அப்படின்னு இன்னொரு பயங்கரமாக ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் போயிடுச்சுப்பா, இது எல்லாமே வந்துச்சு, இது நியூ இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு மோடி சொல்லுவார்ல. அதன்படி பார்த்தோம்னா இப்போ வேற நம்பர் வந்து உங்களுக்கு மனசில் ஹிட் ஆகும் பளிச்சுன்னு. அதன்படி பார்த்தோம்னா 6,15,836 கிராமங்களில் பார்த்தோம் அப்படின்னா 4G கனெக்டிவிட்டி கொண்டு வரப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 88 கோடி இன்டர்நெட் யூசர்ஸ் வந்து இந்தியாவில் ஆஸ் ஆஃப் 2024 இருக்காங்க. 88 கோடி இன்டர்நெட் பயனாளர்கள் இந்தியாவில் இருக்காங்க 2024 கரண்ட் நம்பர் படி. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த நம்பர் 90 கோடி அப்படின்ற நம்பரை எட்டும் அப்படின்றது இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பலருடைய மதிப்பீடு. 90 கோடி இன்டர்நெட் பயனாளர்கள் இந்த நாட்டில் வரக்கூடிய நிலைமை வந்து 2025 எட்டும். இந்த நாட்டில் 2025 90 crore அப்படின்ற நம்பரை நம்ம எட்டுவோம் அப்படின்னு பலரும் நம்பிக்கையில் இருக்காங்க. இந்த டெலிகாம் ரெவல்யூஷன் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்கும் சொல்லக்கூடியது இந்த இன்டர்நெட்டோட காசு பார்த்தியாப்பா, எல்லாம் வந்து மோடி ஜியோக்காக தான் பண்ணாது. 2016 அப்புறம் தான் இந்த டிஜிட்டல் இந்தியாவே இப்படி பண்ணார், ஏன்னா அவரோட ஃப்ரெண்டு அம்பானிக்காக பண்ணது அப்படின்றாங்க. ஆனால் அது கிடையாது. ஒட்டு மொத்தமாக பார்த்துருப்போம் ஜியோ மட்டுமே விலை குறைச்சாங்க, ஏர்டெல்லேருந்து எல்லாருமே விலை குறைச்சாங்க. இட்ஸ் இண்டஸ்ட்ரியோட ட்ரெண்டே இன்க்ரீஸ் ஆகி இப்போ திருப்பி ஏற்றுறாங்க, அதனால எல்லாரும் ஏறுறாங்க. ஸ்டார்லிங்க் வரலாமான்றாங்க. இதெல்லாம் இட்ஸ் கவுண்டர் ப்ரொடக்டிவ். ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மறுக்கப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நெட்டோடைய காஸ்ட். இந்த இன்டர்நெட்டோட காஸ்ட் யாருமே பண்ண மாட்டாங்க. எப்பவுமே விலை அந்த நாட்டில் எவ்வளோ வரி தெரியுமா, இங்கே எவ்வளோ வரி போட்டு வச்சிருக்கீங்க, அங்கே எவ்வளோ கம்மி, இங்கே எவ்வளோ அதிகம் அப்படின்ட்டு ஒவ்வொரு நாட்டையும் கம்பேர் பண்ணக்கூடிய பலர் இந்த விஷயத்தை மறந்துடுறாங்க. உலக நாடுகள் ஒவ்வொன்றும் இங்கே ஒரு மிக முக்கியமான பல நாடுகள் இங்கே பட்டியலிடப்பட்டிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய இன்டர்நெட் காஸ்ட், அந்த நாடுகள் இருக்கக்கூடிய இன்டர்நெட் காஸ்ட்டும் இந்தியாவோட இன்டர்நெட் காஸ்ட்டும் கம்பேர் செய்யப்பட்டிருக்கு. நீங்கள் இங்கே பார்க்கலாம். உங்களுக்கு வந்து செயின்ட் ஹெலினாலேருந்து, சவுத் கொரியாலேருந்து, சுவிட்சர்லாந்துலேருந்து, யூஎஸ்ஏலேருந்து, ஜப்பான்லேருந்து எல்லா நாடுகளுடைய நம்பர்ஸும் இங்கே இருக்குது. இதில் பார்த்தோன்னா இந்திய மதிப்புப்படி உங்களுக்கு ரூபா ஒரு ஜிபி டேட்டாக்கு எவ்வளோ அப்படின்றத நான் அப்படி படித்து காட்டுறேன். செயின்ட் ஹெலினாவில் 3000 ரூபா, சவுத் கொரியாவில் 1000 ரூபா, சுவிட்சர்லாந்தில் 600 ரூபா, யூஎஸ்ஏல உங்களுக்கு வந்து 463 ரூபா, ஜப்பானில் 317 ரூபா, ஜெர்மனியில் 220 ரூபா, யூகேல 65 ரூபா, பிரேசிலில் 61 ரூபா, நைஜீரியாவில் 57 ரூபா, ஸ்பெயினில் 49 ரூபா, சைனாவில் 33 ரூபா, ஃப்ரான்ஸில் உங்களுக்கு 18.9 ரூபா. இந்தியாவில் 1 ஜிபி டேட்டா 14 ரூபா சொச்சம் பைசா. அந்த பைசான்றது வந்து உங்களுக்கு யூஎஸ்டி டாலர் கூட கம்பேர் பண்ணும்போது மாறும். அப்படின்றனால 14 rupees அப்படின்றது 1 ஜிபி டேட்டா இந்தியாவில் இந்திய மதிப்புப்படி இருக்குது. மித்த நாடுகளில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறோம்.
இட்டாலியில் 9 ரூபா, இஸ்ரேலில் 3 ரூபா. அந்த நாடுகள் நமக்கு நம்ம விடவும் குறைவாக இருக்குது. ஒரு காலத்தில் நம்ம பார்த்துருப்போம் 1 GB டேட்டா நம்ம வந்து 200 ரூபா 300 ரூபாய்க்குலாம் நம்ம ரீசார்ஜ் பண்ணிலாம் நம்ம பார்த்துருப்போம் ஒரு காலத்தில். அதுக்கப்புறம் அதோட அவைலபிலிட்டி இன்க்ரீஸ் குறைஞ்சிட்டே வந்து இப்போ கரண்ட்லி நம்ம 1 ஜிபியை வந்து நம்ம சர்வசாதாரணமாக வந்து டேட்டா யூசேஜ் பேக்கு என் நெட் பேக் தீர்ந்துருச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு நாளைக்கு மட்டும் போட்டு விடேன் அப்படின்னு சொல்லிட்டு 5 ரூபா 15 ரூபா 20 ரூபாய்க்குலாம் ரீசார்ஜ் பண்ணிக்கிறோம். 1.5 GB 2 GB 1 GB 3 GBன்னு ரீசார்ஜ் பண்ணிக்கிறோம். எவ்வளோ ரூபா 21 ரூபாய்க்குலாம் ரீசார்ஜ் பண்ணிக்கிறோம். அப்பேற்பட்ட அளவுக்கு நமக்கு இந்தியாவில் இன்டர்நெட் காஸ்ட்டு குறைஞ்சிருக்கு, கம்மியாக இருக்குது. காரணம் இன்டர்நெட் பயன்பாடு உட்பட தேவை உட்பட உற்பத்தி உட்பட எல்லாமே வந்து மக்கள் பயன்பாட்டிற்கு ஏற்ப அதிகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தான் பார்க்கணும். அதில் கவர்மெண்ட்டுடைய பங்கு மிகப்பெரிய அளவில் அதிக அளவிலான ஸ்பெக்ட்ரம் டீல்ஸ் அதிகமாக விட்டுருக்காங்க. 4G 5G ரோல் அவுட் வந்து அதிகமாக நடந்திருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். 6G வரைக்கும் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஓகே, டெலிகாம் ரெவல்யூஷன் இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜ் டேட்டா யூசேஜ் பார்த்தோன்னா ஒரு மாதத்துக்கு ஆவரேஜ் டேட்டா யூசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 22.24 GB பெர் சப்ஸ்கிரைபர் அப்படின்ற கணக்கு இருக்குது. ஒரு தனிநபராக நான் உட்பட நீங்கள் உட்பட பார்க்க ஒவ்வொருத்தரும் உட்பட ஒரு ஆள் ஒரு மாதத்திற்கு சராசரியாக இந்த நாடு முழுக்க ஒரு ஆவரேஜ் எடுத்தோம் அப்படின்னா ஒரு ஆள் பார்த்தோன்னா 22 GB அளவுக்கு நெட்டு வந்து யூஸ் பண்ணுறாங்க ஒரு மாதத்துக்கு. எவ்வளோ பெரிய நம்பர்! மாதத்துக்கு 30 நாள் 31 நாள் 22 GB நெட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒரு காலத்தில் தான் சாத்தியமாக இப்போ சாத்தியமாக இருக்குது. நம்பர்ஸ் ஸ்பீக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பர். மந்த்லி டேட்டா யூசேஜ் பார்த்தோம்னா கிராமப்புற பகுதிகள், கிராமங்கள்ல எங்கெங்க நெட் இருக்கும் அவங்கெல்லாம் வந்து பண்ண முடியுமாங்க அப்படின்னு ஏளனமாக பேசிய நேரத்தில் இந்த 10 வருஷத்தில் நடந்த மாற்றம் என்ன? 13,79,69,000 GB டேட்டா வந்து மந்த்லி டேட்டா யூசேஜா இந்தியாவின் ரூரல் பகுதிகள், இந்தியாவின் கிராமப்புற பகுதிகளில் இவ்வளோ நெட்டு யூசேஜ் வந்து நடந்துட்டு இருக்கு. லாஸ்ட் 10 இயர்ஸ் நடந்த மாற்றம் தற்போது இது அதிகரிச்சுட்டே போகுது. இதற்கான தேவையும் அதிகரித்திருக்குன்றது அந்த கிராமப்புற பகுதிகள் எவ்வளோ அதிகமாக இன்க்ளூசிவ் டுவர்ட்ஸ் அந்த மாடர்ன் டே டெக்னாலஜி அதுக்குள்ளே வராங்க அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ டெலிகாம் ரெவல்யூஷன் பார்த்துட்டோம். அடுத்து டிஜிட்டல் ரெவல்யூஷன், டிஜிட்டல் இந்தியா அப்படின்ட்டு கிண்டலா கேலியா ஏகப்பட்ட பேர் பண்ணதை பார்த்துருப்போம். படங்கள்லேயே வசனங்கள்லாம் கூட வந்திருக்கு. இதுதான் டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு மெர்சல் படத்தில் வடிவேல் கூட கிண்டல் பண்ணியிருப்பார். ஸோ அது மாதிரி டிஜிட்டல் இந்தியா பற்றின கேலி கிண்டல்கள் போயிட்டு இருக்க நம்ம இந்தியாவில் பார்க்குறோம். ஆப்டிக்கல் ஃபைபர் பார்த்தோம் அப்படின்னா அதோடைய லென்த் இது எவ்வளோ தூரத்துக்கு புதிதாக ஆப்டிக்கல் ஃபைபர் பதியப்பட்டிருக்குன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா தலை சுத்த வைக்கக்கூடிய நம்பர்ஸ். லென்த் கவர்டு பார்த்தோன்னா கிலோமீட்டர் கணக்கில் பார்த்தோன்னா 6,92,299 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஆப்டிக்கல் ஃபைபர் வந்து இன்டர்நெட்டுக்கான ஆப்டிக்கல் ஃபைபர் வந்து நிலத்தில் பதியப்பட்டிருக்கு அப்படின்றது ஒரு முக்கியமான நம்பர். இல்லை கிராம பஞ்சாயத்து எவ்வளோ கவர் ஆயிருக்கு அப்படின்னா, அதாவது கிராமப்புற பஞ்சாயத்துகள் எவ்வளோ கவர் ஆயிருக்குன்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 2,14,289 கிராம பஞ்சாயத்துகள் டைரக்டாக கவர் செய்யப்பட்டிருக்கு இந்த ஆப்டிக்கல் ஃபைபரில் கவர்மெண்ட்டுடைய திட்டத்தின் கீழ். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கிராம பஞ்சாயத்துகள் டைரக்ட்லி டார்கெட்டட் பார்த்தோம் அப்படின்னா 2,50,000 மொத்தமாக டார்கெட்டட். அதில் அச்சீவ் செய்யப்பட்டதே 2,14,000. ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய நம்பர்ஸ் வந்து 2014 24க்குள்ள ஆப்டிக்கல் ஃபைபர் மூலியமாக இன்டர்நெட் வசதி கொடுப்பதற்காக ஒய்ஃபை உள்ளிட்டவை தேவைக்காக எப்பேற்பட்ட அளவுக்கு ஆப்டிக்கல் ஃபைபர் பண்ணியிருக்கின்றதை இந்த நம்பர்ஸ் மூலிமா பார்க்க முடியுது. இதோடைய ஃபன் ஃபேக்ட் பார்த்துருமா, ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த நம்பர் நம்ம எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கோம்? 6,92,299 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஆப்டிக்கல் ஃபைபர். சரி, ஓகே, இது லென்த் கவர்டு. இதோடைய கம்பேரிசன்ஸ் பார்ப்போம். டிஸ்டன்ஸ் ஃப்ரம் எர்த் டு மூன், பூமியிலிருந்து மூணுக்கான தூரம் பார்த்தோம்னா 3,82,500 கிலோமீட்டர். 3,82,000 கிலோமீட்டர்ன்றது இந்த உலகத்துக்கும் மூணுக்குமான டிஸ்டன்ஸாக இருக்க 6 லட்சம் கிலோமீட்டருக்கு வந்து நம்ம வந்து ஆப்டிக்கல் ஃபைபர் இந்த நாட்டில் பதியப்பட்டிருக்கோம். இந்தியாவுடைய லேண்ட் பார்டர் லென்த்து பார்த்தோம்னா 15,106 கிலோமீட்டர். இந்தியாவோட அந்த நில பூமி அளவிலான உங்களுக்கு வந்து பார்டர் பார்த்தோம் அப்படின்னா 15,000 கிலோமீட்டர். அது வந்து நம்ம இங்கே எவ்வளோ பண்ணியிருக்கோம்? 6 லட்சம். ஸோ எவ்வளோ கனெக்ட் ஆயிருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்தியாஸ் கோஸ்ட் லைன் லென்த் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது கடல்சார் எல்லை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 7,500 கிலோமீட்டர். இங்கே எவ்வளோ பண்ணியிருக்கோம் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு ஃபன் கம்பேரிசன். இவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்றப்போ இங்கே எவ்வளோ கவர் பண்ணியிருக்கோன்றது எவ்வளோ பெரிய மேக்னிடியூடில் கவரேஜ் நடந்திருக்குன்றதுக்கான உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள். டிஜிட்டல் இந்தியா இதே கிண்டலாக போயிட்டு இருக்கும் நிலைமையில் யூபிஐ யூசேஜ் நம்ம பார்க்குறோம். 2017, 18, 19, 20, 21, 22, 23, 24 அப்படின்னு அடுக்குமாடி கட்டடம் போல் உயர்ந்துக்கிட்டே வருது நம்ம பார்க்குறோம். யூபிஐ இயர்லி டிரான்சாக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பில்லியன்ஸ் கணக்கில் பார்த்தோம்னா கரண்ட்லி 2024
169 பில்லியனா இருக்கு கரண்ட் ட்ரெண்டில். உங்களுக்கு எப்பேற்பட்ட மேக்னிடியூட் ஆஃப் நம்பர் அப்படின்னு பார்க்குறோம். அமெரிக்கா வாய்ப்பிழக்கும் அளவிற்கு இந்தியாவின் யூபிஐ வளர்ந்துருக்கு அப்படின்றதுக்கான நம்பர் சான்று இதுதான். இதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்தியாஸ் யூபிஐ ரெவல்யூஷனில் இன்னொரு முக்கியமான மந்த்லி ஆவரேஜ் யூபிஐ டிரான்ஸ்மிஷன், மாதாந்திர சராசரி உங்களுக்கு யூசேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம், டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாமே பில்லியன் கணக்கு. 2017 24க்குள்ளே எப்பேற்பட்ட ஒரு ஆர்க் ஏறி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுக்கு வந்து 0.03 பில்லியனில் இருந்து இங்கே உங்களுக்கு 14.10 அப்படின்ற பில்லியன் நம்பர் வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்தியாவுடைய யூபிஐ பயன்பாடு இருக்கும். இப்போ பூம் பூம் மாட்டுக்காரங்க வந்து உங்களுக்கு ஒரு QR கோடை காமிச்சு எங்களுக்கு வந்து இது பண்ணுங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்திருக்குன்றதை பார்க்குறோம். அதற்கான வீடியோ கூட நிதியமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்க உங்களுக்கு யூபிஐ டிரான்சாக்ஷன் வந்து எல்லாரும் வந்து என்ன செஞ்சார்னு கேட்கும்போது உங்களுக்கு அறிமுகப்படுத்தி ஸ்டார்டிங்கில் வந்து அந்த NPCI உட்பட எல்லாத்தையும் கொண்டு வந்தது காங்கிரஸ் அடித்தளம் இருந்தால் கூட இதை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து இதை விஸ்தாரப்படுத்தி இந்த நாடு முழுக்க இந்த யூபிஐயை கொண்டு சேர்த்த போது அந்த பெருமை வந்து மோடி அவர்கள் கண்டிப்பாக சேரும். இந்த விஷயத்தில் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஏன்னா டிமானிட்டைசேஷன் பண்ணப்பட்டப்போ அவ்வளோ வந்து ஒரு கிண்டலாக ஒரு கேள்வியாக வந்து உங்களுக்கு முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் கேள்வி எழுப்பியிருப்பார். இந்தியாவில் என்ன சில்லறைக்கு எங்கே போவாங்க, எல்லா இடத்துலையும் ஏடிஎம் கார்டு ஸ்வைப் பண்ண முடியுமா, முதல்ல நெட் வசதி இருக்கா, வைஃபை இருக்கா, காய்கறி வாங்க போனால் 2 ரூபா வேணும் 5 ரூபா வேணும், அதுக்கு என்ன பண்ணுவாங்க, காசே இல்லாமல் கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் வேணுன்றீங்களே எப்படி முடியும் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு அப்படியே பதில் தான் இந்த நம்பர்ஸ் நம்ம பார்க்குறோம். இப்போ பூம் பூம் மாடுக்காரங்க வரைக்கும் எல்லாரும் வந்து QR கோட் யூஸ் பண்ணி தான் யூபிஐயில் தான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்தியாவோட டிஜிட்டல் எட்ஜ் இன்னும் எவ்வளோ பெரிய யூபிஐயில் மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மந்த்லி ஆவரேஜ் யூபிஐ டிரான்சாக்ஷன் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 2023 15 லட்சம் கோடியா இருந்தது. 2024 20 லட்சம் கோடியா உயர்ந்திருக்கு. உங்களுக்கு 2022 அது 10 லட்சம் கோடியா இருந்தது, 2021 5 லட்சம் கோடியா இருந்தது, 2019 பார்த்தோம்னா 1 லட்சம் கோடியா தான் இருந்திருக்கு. ஸோ உங்களுக்கு 2019 இது லான்ச் செய்யப்பட்ட போது 0.05 அதை விட்டுருங்க மார்ஜினல், அதாவது 1.5 லட்சம் கோடி வந்து யூபிஐ டிரான்சாக்ஷன் இருந்தது 2019. அது இப்போ 2024 இந்த மோடியோட 2வது டேர்ம்குள்ளேயே 1.5 லட்சம் கோடியிலிருந்து 20 லட்சம் கோடியா உயர்ந்திருக்கு அப்படின்றது எவ்வளோ பெரிய மேக்னிடியூட் ஆஃப் நம்பர் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இந்தியாவோட கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னாலும் உங்களுக்கு 2024 பார்த்தோம்னா 67,000 கோடி வந்து போய் நின்றுருக்கு. உங்களுக்கு மிகப்பெரிய நம்பராக வந்து நிற்குது. ஸோ அடுத்து பார்த்தோம்னா ஹெல்த் அண்ட் டிக்னிட்டி. எல்லாரும் ஸ்வச் பாரத் தூய்மை இந்தியான்னு சொன்னேன், அதையும் எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க. என்னப்பா ஒரு இதுக்கும் இந்தியான்னு பேர் வச்சுட்டா திட்டத்துக்கு முன்னாடி இந்தியா வச்சுட்டா நடந்துருமா அப்படின்னு கிண்டல் நடந்தப்போ என்ன நடந்திருக்கு, ஓப்பன் டிஃபெகேஷன் ஃப்ரீ ODF கிராமங்கள் எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 2014 ஸ்வச் பாரத் உள்ளிட்ட முக்கியமான திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. அந்த பொதுவெளியில் மலம் கழித்தல் உட்பட பல விஷயங்களை தடுக்க வேண்டும் அப்படின்னு இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்து கிராமப்புறம் உட்பட இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல இடங்களில் வந்து பொது கழிப்பிடங்களை நிறைய அளவில் வந்து ஸ்வச் பாரத் வந்து உங்களுக்கு காந்தியோடைய ஃபோட்டோ போட்டு உங்களுக்கு அந்த திட்டம் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா தெரியும், பல இடங்களில் வந்து அந்த கழிப்பிடங்கள் ரொம்ப பிரபலமாக இருக்குது. ஸோ அந்த கழிப்பிடங்கள் நிறைய அதிக அளவில் கட்டப்பட்டதில்ல. அதன் பலனாக என்ன இருக்குது, 2014 இருந்ததை விட உங்களுக்கு 60% வந்து ஓப்பன் டெஃபெகேஷன் இருந்ததுன்றது அது வந்து இப்போ 19% வந்து உங்களுக்கு வந்து நின்றுருக்கு. மிகப்பெரிய நம்பர் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. ரூரல் சானிடேஷன் ஆல்சோ பார்த்தோம் அப்படின்னா அதிக அளவில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2013 41% இருந்த ஊரக பகுதிகளில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த பொது சுகாதார விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா 2019 வந்து 90% உயர்ந்திருக்கு. இது 2019 டேட்டா. இப்போ உங்களுக்கு இன்னொரு 4 வருஷம் கழிச்சு டேட்டா 5 வருஷம் கழிச்சு அந்த டேட்டா பார்த்தோம்னா இன்னும் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இது வந்து 2019 டேட்டா படி பார்த்தோம்னா 41% to 90% உயர்ந்திருக்கு. ஹெல்த் அண்ட் டிக்னிட்டியில் ஸ்வச் பாரத்தோட சக்ஸஸ் பார்த்தோம் அப்படின்னா 2014 23 வரைக்கும் நடந்த டப்புன்னு இருக்கக்கூடிய மாற்றங்களை இப்போ பார்த்துருவோம். 12 கோடி வீடுகளுக்கு வந்து இந்த 10 வருட காலத்திற்குள் ஸ்வச் பாரத் திட்டத்தின் கீழ் வந்து டாய்லெட்ஸ் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. 5.87 லட்சம் கிராமங்களில் வந்து உங்களுக்கு ஓப்பன் டிஃபெகேஷன் ஃப்ரீ கிராமங்களாக மாற்றப்பட்டிருக்கிறது 2024 டேட்டா படி. அதாவது பொது இடத்தில் மலம் கழித்தல் முழுவதுமாக நிறுத்தப்பட்ட இடங்களாக இந்த நாட்டின் 5.87 லட்சம் கிராமங்கள் வந்து உங்களுக்கு முழுசாக வந்து நம்பர் வந்து வந்திருக்கு. ஸோ சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு திடக்கழிவு மேலாண்மை பார்த்தோம்னா 3.92 லட்சம் கிராமங்களில் இந்த நாட்டில் வந்து முழுசாக வந்து செயல்பாட்டு கொண்டு வரப்பட்டு சுகாதாரம் வந்து காக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் லிக்விட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு பார்த்தோம்னா 4.95 கிராமங்களில் வந்து கொண்டு வரப்பட்டு அதை வந்து அந்த சுகாதாரம் மற்றும் வந்து அந்த மாற்றங்கள் வந்து இந்த சமூகத்தில் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இதனால என்ன இருக்குது அப்படின்னா இதனுடைய பலன் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வருடமும்
60,000 முதல் 70,000 குழந்தை உயிரிழப்புகள் வந்து குழந்தைகள் அந்த உயிரிழப்பு வந்து அந்த சுகாதார பற்றாக்குறை உட்பட பல விஷயங்கள் காரணமாக தான் அந்த சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வரும். அம்மா மூலிமா தாய் மூலிமா வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் உட்பட பல விஷயங்கள் இருக்கும். அது மொத்தமாக வந்து குறைக்கப்பட்டிருக்கிறது ஸ்வச் பாரத்துடைய ஏகப்பட்ட அந்த இனிஷியேட்டிவ்ஸ் மூலிமா. ஒன்று வந்து உங்களுக்கு வீட்டுக்கே டாய்லெட் கட்டி கொடுக்குறது, அப்புறம் கிராமங்களில் பொது இடங்களுக்கான பொது கழிப்பிடங்கள் கட்டி கொடுக்கப்படுவது உட்பட பல விஷயங்கள் இதை செயல்படுத்தி கொடுத்தாங்க. இதனால வந்து உங்களுக்கு ஆண்டுக்கு இந்த நாட்டில் 60,000 முதல் 70,000 குழந்தை உயிரிழப்புகள் இருக்குது தெரியுமா, அதெல்லாம் வந்து தடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது ஸ்வச் பாரத்துடைய மிக முக்கியமான சாதனையாக இருக்குது. டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் இது வந்து ரொம்ப கண்ணுக்கே தெரியாத சாதனைன்ற மாதிரியான சாதனை. ஏன் அப்படின்னா இந்த ஸ்வச் பாரத் வரைக்குமாவது உங்களுக்கு பார்க்க முடியும், சொல்லாமல் இருப்பாங்க. யாராவது இந்த திட்டத்தை பார்த்துருப்பீங்க, யாரும் இதை பற்றி பேசாமையாவது இருந்திருப்பாங்க, ஆனால் அவங்களால பார்க்கவாது முடியும். ஆனால் இதை உங்களால் பார்க்க கூட முடியாது. கண்ணுக்கே தெரியாத சாதனைன்னு சொல்லக்கூடிய சாதனை தான் இந்த டிபிடி சாதனை. ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு காலத்தில் ₹1 நான் அனுப்பிச்சேன், மேலேருந்து அனுப்பிச்சேன் அப்படின்னா உங்களுக்கு 15 பைசா தான் மக்களுக்கு போய் சென்றடையுது. நடுவில் நிறைய கரையான்கள் இருக்குது, நிறைய பேர் அரிச்சிட்றாங்க பணத்தை அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாட்டின் முன்னாள் பிரதமர் ஒருவர் டெல்லியில் இருந்தபடியே சொன்னார். ஒரு முக்கியமான உரையின் போதே அதையும் சொன்னார். கவர்மெண்ட் ₹1 மக்களுக்காக செலவழிச்சா அந்த ₹1 முழுசாக போடுறதில்ல, 15 பைசா தான் மக்களுக்கு போய் நிற்குது. ஒரு ஆளுக்கு ₹1, ஒரு ஆளுக்கு ₹1 கொடுத்தா அல்லது 15 பைசாவை தான் போய் சேருது. நடுவில் ஃபுல்லாக அவ்வளோ அரிச்சிடுறாங்கன்ட்டு திரு ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமராக இருந்த போது சொல்லியிருந்தார். ஆனால் இப்போது இந்த டிபிடி ஸ்கீம் மூலியமாக, இந்த டிபிடி அப்படின்ற நடைமுறை மூலியமாக மொத்தமாக பணம் வந்து ₹1 செலவழிச்சா ₹1 உங்களுக்கே வரும். அது எங்கே வரும்? டேரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வரும். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஃபோனில் மெசேஜாக வந்து நிற்குன்ற மாதிரி ரொம்ப சிம்பிளிஃபைடாக எளிமையாக உங்களுக்கு வந்து எல்லாருடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் பணம் போடுறோம் அப்படின்னு சொன்னார் மோடி. அப்படின்ட்டு சொல்லுவாங்களா 15 லட்சம் போடுறாரு, 15 லட்சம் போடுறேன்னு சொல்ல எல்லா வருஷமும் போடுறேன்னு சொல்லிட்டு இதுதான் போட்டுட்டு இருக்காரு. இப்பயும் 10 வருஷமாக போட்டுட்டு இருக்காரு டிபிடி ஸ்கீம் மூலியமா. இதனுடைய டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்னு டேரெக்டாக பேங்க் முதல்ல வங்கிகள் உருவாக்கினாங்களா, ஜன்தன் ஸ்கீம்னு முதல்ல ஒன்று பார்த்தோமா, அதனுடைய கண்டினியூஷன் தான் இது. அதோடைய ரிப்பிள் எஃபெக்ட்ஸ் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. அங்கே அடிச்சா இங்கே வலிக்குன்ற மாதிரி அங்கே பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதன் காரணமாக தான் இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட்டே செய்யப்பட்டிருக்கு. முதல்ல டிபிடி கொண்டு வரப்பட்டது ராஜஸ்தானில் காங்கிரஸ் கவர்மெண்ட்டால் 2012 அந்த டைம்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ அவங்க கொண்டு வந்த போது அவங்க முழுசாக சக்ஸஸ் பண்ண முடியல. காரணம் அவங்க வந்து வங்கி கணக்குகளே அங்கே ஓப்பன் பண்ணலை, வங்கி கணக்குகளே மக்கள் மத்தியில் இல்லை. ஆனால் மோடி அவர்கள் வந்த முதல் விஷயம், அடிப்படை விஷயம், பேஸு செங்கல் கட்டுங்கப்பா, முதல்ல அடிக்கல்ல கீழே வந்து கல் போடுங்கப்பா, செங்கலுக்குலாம் முன்னாடி கீழே ஒன்று போடணும்ல அதையும் போடுங்கப்பான்னு சொல்லிட்டு முதல் விஷயமா பேங்க் அக்கௌண்ட்ஸை ஓப்பன் பண்ணார். அதன் மூலிமா ஆதார் இணைச்சார். அது மூலம் ஜேஏஎம்னு சொல்லக்கூடிய ஜன்தன் ஆதார் உங்களுக்கு மொபைல் ஃபோன் எல்லாத்தையும் இணைச்சார். ஸோ அதன் மூலிமா ஏற்படுத்தப்பட்ட அடித்தளத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட மாற்றம் தான் இந்த டிபிடியோடைய விஷயம். இதன்படி பார்த்தோம்னா நேரடியாக வங்கி கணக்கிற்கே மக்களுக்கான அந்த விஷயங்கள்லாம் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் உட்பட பணம் உட்பட எல்லாமே செலுத்தப்படுவதால் உங்களுக்கு வந்து நடுவில் இடைத்தரகர்கள் மூலியமாக அந்த பணம் சுரண்டப்படுவது குறைக்கப்பட்டது. இதன் காரணமாக என்ன இருக்குன்னா உங்களுக்கு திட்டங்களில் கூடிய அந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா இந்த டிபிடி ஸ்கீம் மொத்தம் 320 ஸ்கீமில் வந்து நேரடியாக கொண்டு வரப்பட்டது. இது வந்து அதாவது மினிஸ்ட்ரிஸ் யூசிங் டிபிடி பார்த்தோம்னா 54 மினிஸ்ட்ரி, மொத்த ஸ்கீம்ஸ் பார்த்தோம்னா 320 ஸ்கீமில் டிபிடி டைரக்டாக கொண்டு வரப்பட்டது. இதனுடைய மொத்த டிரான்ஸ்ஃபர் பார்த்தோம்னா அந்த டிரான்சாக்ஷன் நடந்தது இல்லை, கவர்மெண்ட் கிட்ட இருந்து மக்களுக்கு இந்த 320 ஸ்கீம் 54 டிபார்ட்மெண்ட் இதன் மூலிமா நடந்தது பார்த்தோம்னா இத்தனை வருடங்களில் 40 லட்சம் கோடி ரூபாய் வந்து மக்களுக்கு டிபிடி மூலியமாக கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய நாள் ஏற்பட்ட சேமிப்பு என்ன நடந்திருக்கு? டிகேடல் குமுலேட்டிவ் சேவிங்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 3.49 லட்சம் கோடி, 3.5 லட்சம் கோடி ரூபாயை மிச்சப்படுத்தி இருக்கிறது மத்திய அரசு லாஸ்ட் 10 வருஷத்தில். இந்த 40 லட்சம் கோடி ரூபாயை வந்து உங்களுக்கு வந்து அவங்க வந்து மத்திய அரசு நேரடியாக டிபிடி மூலியமாக கொண்டு வர அதன் மூலமாக 3.5 லட்சம் கோடி ரூபாயை மிச்சப்படுத்தியிருக்கு. இதன் மூலியமாக என்ன பண்ண முடியும்? இத்தனை ரூபா மிச்சப்படுத்தினாங்க, ஓகே, இதனால் என்ன பண்ண முடியும்? இதன் மூலியமாக 17 INS விக்ராந்தை உருவாக்க முடியும், புதிதாக கட்டமைக்க முடியும் போர்க்கப்பல்களை. 21 சந்திராயன் மிஷன்ஸை முழுசாக வெற்றிகரமாகவே செயல்படுத்தி முடிக்க முடியும் இந்த ரூபாயின் மூலமாக. எப்பேற்பட்ட மேக்னிடியூட் ஆஃப் நம்பர் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன். 3.49 லட்சம் கோடி அப்படின்றத நான் திருப்பி என்ட்ரைன் பண்ணுறேன். இதன் மூலியமாக அதிகம் பயனடைந்த அமைச்சகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பெட்ரோலியம் அமைச்சகம் முதல் இடத்துல, அடுத்து உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகம் இருக்குல்ல அவங்க நம்பர் 2, அப்புறம் ரூரல் டெவலப்மெண்ட் ஊரக வளர்ச்சித்துறை. இந்த 3 துறைகள் தான் அதிகமாக மத்திய அரசில் பயன்பெற்றது. எவ்வளோ அப்படின்னா இந்த ஸ்கீம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு
ஸ்பெசிஃபிக் ஸ்கீம் வரைக்கும் அவங்க சொல்லியிருக்காங்க. இதன்படி பார்த்தோம்னா பெட்ரோலியம் அமைச்சகம் வந்து பாகல் அப்படின்ற திட்டம், பாகல் எதாவது நினச்சிக்காதீங்க, PAHAL அப்படின்ற திட்டத்தின் கீழே பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக 73,443 கோடி ரூபாயை மிச்சப்படுத்தி இருக்கிறது லாஸ்ட் 10 வருஷத்தில் DBT ஸ்கீம் மூலியமாக. பொது விநியோகத்துறை திட்டம் இருக்குது தெரியுமா, ரேஷன் அரிசி உட்பட உள்ளிட்ட எல்லா விஷயங்களும் கொடுக்கக்கூடிய அந்த இலவச திட்டங்கள் இருக்குல்ல, அந்த இதன் மூலியமாக திருப்பி இன்னொரு கிளாரிஃபிகேஷன், ரேஷன் கடையில் நீங்கள் வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களும் மத்திய அரசு உங்களுக்கு நேரடியாக கொடுக்கக்கூடியது. உங்களுக்கு இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் கொடுப்பதாக இருக்கக்கூடிய பிம்பம் ஒரு பக்கம் இருக்க, மத்திய அரசு தான் உங்களுக்கு ஃப்ரீயாக முழுசாக கொடுக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் PDS ஸ்கீம் திட்டத்தின் பார்த்தோன்னா அது மூலிமா எவ்வளோ ரூபாய் மிச்சப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த DBTயால்? 1,85,573 கோடி ரூபாய். அப்புறம் ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் மூலியமாக மன்ரேகா திட்டத்தின் கீழ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு, அதாவது 100 நாள் வேலை திட்டத்தின் மூலமாக, 100 நாள் வேலை திட்டத்தில் டேரெக்டாக வங்கி கணக்கு பணம் போடுறாங்கன்னா எத்தனை டூப்ளிகேட் அக்கௌண்ட்ஸை தூக்கியிருப்பாங்கன்னு நினச்சி பாருங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு 42,534 கோடி ரூபாய் வந்து மிச்சப்படுத்தப்பட்டிருக்கு DBT ஸ்கீம் மூலியமாக. அடுத்து பார்த்தோன்னா ஸ்டார்ட் அப் இந்தியா இன்னும் என்னெல்லாமோ சொல்கிறீங்களேப்பா, இது என்ன ஸ்டாண்ட் அப் காமெடியா அப்படின்னு கேட்டபோது, இந்த ஸ்டார்ட் அப் இந்தியாவோட பயன் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இந்தியா தான் கரண்ட்லி உலகத்தின் 3வது மிகப்பெரிய ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம் இருக்கக்கூடிய நாடாக உருவெடுத்திருக்கிறது. தற்போது அதிக அளவிலான யூனிகானை வைத்திருக்கும் நாடாகவும் மாறி இருக்கிறது இந்தியா. ஒரு யூனிகான்னா என்ன? ஒரு யூனிகான் அப்படின்றது ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் அப்படின்றது பார்த்தோம்னா ஒரு பில்லியன் US$ வேல்யூவேஷனை தாண்டின நிறுவனம் தான் வந்து யூனிகான் அப்படின்னு அழைக்கப்படும் அந்த ஸ்டார்ட் அப் நிறுவனம். ஸோ அந்த ஸ்டார்ட் அப் நிறுவனம் தான் வந்து உங்களுக்கு பார்த்தோன்னா இந்தியாவில் அதிகமாக இருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இந்தியாவில் புதிதாக துவங்கப்பட்டு $1 பில்லியன் தாண்டிய அந்த வேல்யூவேஷனை வந்து நிற்கக்கூடிய நிறுவனங்கள். ஸோ உங்களுக்கு 100+ அப்படின்னு உங்களுக்கு உலக நாடுகளில் பல நாடுகளுக்கு சவால் கொடுக்கக்கூடிய வகையில் வந்து இந்தியா வந்து ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் உயர்ந்து வருது. நம்ம இந்த நம்பர் சொல்லுது. DPIIT-உடைய டேட்டா படி பார்த்தோம் அப்படின்னா ஓவர் 1.57 lakh + ஸ்டார்ட் அப்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்காங்க கரண்ட் நம்பர் படி. அதாவது இந்த நாட்டில் வந்து 1.57 lakh + ஸ்டார்ட் அப்ஸ் வந்து புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கு 2014க்கு பிறகு. DPIIT-உடைய நம்பர். இதனால் எத்தனை இருக்குது? 16 லட்சம் பேருக்கு நேரடி வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு. இது வந்து மொத்தம் 55 துறைகள், 55 இண்டஸ்ட்ரீஸில் நடந்திருக்கு இந்த இதில் வந்து 16 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டார்ட் அப் மூலியமாக வந்த உமனுக்கான வேலைவாய்ப்பு, பெண்களுக்கான வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னா 73,000+ ஸ்டார்ட் அப்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு உமன் டைரக்டராவது இருக்காங்க அப்படின்றது. உமன் டைரக்டர் அந்த நிறுவனத்தின் இயக்குநராகவே இருக்காங்கன்றது ஒரு மிகப்பெரிய நம்பர். பெண் புரட்சிக்கு உட்பட பல விஷயங்கள்ல முக்கியமான விஷயமா இருக்கு. ஹைவே அப்படின்றது இந்தியாவுடைய வேவா இருந்திருக்கு லாஸ்ட் 10 வருஷத்துல. நிதின் கட்கரி அவர்களுக்கு தொடர்ந்து இந்த புகழாரம் சூட்டப்படும். அதன்படி பார்த்தோம் அப்படின்னா 2014க்கு முன்னாடி 2013 வரைக்கும் பார்த்தோம்னா, அதாவது சுதந்திரம் கிடைத்ததுலேருந்து 2013 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த நாட்டில் 91,287 கிலோமீட்டர் ரோடு போடப்பட்டிருக்கு. அதுவே 2014லேருந்து 24க்குள்ள பார்த்தோம் அப்படின்னா 54,000 கிலோமீட்டர் ரோடு வந்து போடப்பட்டிருக்கு. லிட்ரலி பாதிக்கும் மேலே. அதாவது சுதந்திரம் கிடைத்ததுலேருந்து 2013 வரைக்கும் 91,000 கிலோமீட்டர் மட்டும்தான். 2014லேருந்து 24க்குள்ள மட்டும் பார்த்தோம்னா 54,000 கிலோமீட்டர். இது 60% வளர்ச்சி முந்தைய இயரோட பார்க்கும்போது இந்த 10 வருஷத்தில். ஃபாஸ்டாக அப்புறம் ஃபியூயலோடைய சேவிங்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த புதிதாக சாலை அமைக்கப்படுவதால் எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 73,684 லட்சம் லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு மிச்சமாயிருக்கு அப்படின்றது நம்பர். பெட்ரோல் பிரைஸ் டேக்கன் 95 rupees per liter அப்படின்ற கணக்கில் எடுத்துப்படி பார்த்தோம்னா குமுலேட்டிவ் கிலோமீட்டர் படி பார்த்தோம் அப்படின்னா அன்டில் 2013-14 வரைக்கும் பார்த்தோம்னா 91,287 இருந்த நம்பர் உங்களுக்கு 2023-24 1,46,000 அப்படின்னு உயர்ந்து நிற்கிறது. ஹைவேல இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா இந்தியாவுடைய லாஜிஸ்டிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்தியா வந்து 2014 54வது இடத்துல இருந்து இப்போ 38வது இடத்துக்கு உயர்ந்திருக்கிறோம். இன்னும் வந்து சீக்கிரமா இந்த இடத்துக்கு உயரணும்ன்றது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய விஷயம். ஏன்னா லாஜிஸ்டிக்ஸ்ன்றது தொழில் முன்னேற்றம் என்பது வேலைவாய்ப்பு என்பது மொத்தமாக இருக்கக்கூடிய எக்கனாமிக் சூழல். இது எல்லாத்துக்கும் ஒரு விஷய சர்க்கிள் போல இது நடந்தா அது நடந்தா அப்படின்ட்டு வந்துட்டே இருக்கக்கூடிய நிலைமை இல்லை. லாஜிஸ்டிக்ஸ்ன்றது அடிப்படை. அந்த அடிப்படை இத்தனை வருடம் கழித்து இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டு வருது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இதில் ஒரு ஃபன் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா highways built over the last 10 years equals 1.36 rounds of the earth. அவ்வளோ டைம் உலகத்தை சுற்றி வரக்கூடிய அளவுக்கான, அது 1.36 டைம்ஸ் வந்து உலகத்தை சுற்றி வரக்கூடிய அளவுக்கான இடத்த வந்து நம்ம வந்து முழுசாக வந்து ரோடு போட்டிருக்கோம் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது.
இதுதான் இந்த 10 வருடத்தில் மோடி அவர்கள் செய்த 10 முக்கியமான சாதனைகள். கவனிக்க மறுக்கப்பட்டது. சிலவற்றை லைட்டாக பேசியிருப்பாங்க, சிலவற்றை பேசாமலே இருந்திருப்பாங்க, சிலதெல்லாம் கண்ணுக்கு தெரியாமே இருக்குன்றது போல் டிபிடி ஸ்கீமில் நடந்த விஷயங்களை நம்ம பார்த்துருப்போம். இதுதான் 10 வருஷத்தில் நடந்தது. இது போல் பல விஷயங்கள் இருக்குது, பேச வேண்டியது நிறைய இருக்குது. புதிய பட்ஜெட்டில் வந்து என்னென்ன வருதுன்றதை நம்ம பட்ஜெட்டுக்கு அப்புறம் பல நிபுணர்கள் உட்பட என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் பார்ப்போம். மீண்டும் இன்னொரு சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.